ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மதியம் சாப்பாடு என்ன சாப்பாடுனா பார்த்துருங்க. சோறு அது கூட்டு என்னென்னா உருளைக்கிழங்கு கூட்டு, உருளைக்கிழங்கு கடலை போட்ட கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கூட்டு பார்த்துருங்க, தயிர் கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்ப்பு கூட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அப்பளம் பார்த்தீங்களா, அப்பளம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் குழம்பு என்ன குழம்புனா பார்த்துருங்க, என்ன இருக்குது, கருவாட்டு குழம்பு பார்த்துருங்க. கருவாட்டு குழம்பு பார்த்தீங்களா, கருவாட்டு குழம்பு. அடுத்ததில் பார்த்திங்கன்னா சாம்பார் பார்த்துருங்க, சாம்பார். அது அடுத்த பார்த்திங்கன்னா ரசம், தக்காளி ரசம் பார்த்துருங்க, தக்காளி ரசம் பார்த்துங்க. அது தக்காளி ரசம் பார்த்துங்க. இதான் 3 குழம்பு. அது பிறகு எல்லாம் சாப்பிட்ட பிறகு அது பிறகு பாயசம், சேமியா பாயசம் பார்த்தீங்களா, சேமியா பாயசம் பார்த்துருங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு பாயசம் வச்சு சாப்பிடணும். அதுதான் வாழைப்பழம், அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், எங்கள் இதில் இலையிலலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருங்க. இதே மாதிரி உங்கள் இதுலேயோ உங்கள் வீட்லேயோ இல்லை வேலை செய்ய இடத்துலையோ இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பார்த்துருங்க, கருவாட்டு குழம்பு ஊற்றியாச்சு. நான் பாருங்க சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது பார்த்துருங்க நண்பர்களே. பார்த்துங்க, சாம்பார் ஊற்றிருங்க, சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். அடுத்தது சாம்பார் சூப்பராக இருக்குது பார்த்துங்க நண்பர்களே. பார்த்துங்க, ரசம் ஊற்றிருக்கேன், நாங்கள் தக்காளி இருக்குது, ரசம் ஊற்றிருக்கேன் பார்த்துங்க. ரசம் ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்துங்க, ரசம் ஊற்றி எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பார்த்துருங்க. 3 குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டு முடிவு பாயசம் பார்த்துருங்க. இது வந்து சேமியா பாயசம், வெள்ளை பாயசம் போக சேமியா பாயசம் போக பார்த்துருங்க. அது பாயசம், வெள்ளை பாயசம் எப்படி இருக்குது, டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அட்டோசகா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் இதேமாதிரி இருந்ததுன்னா என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.